வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பாரிஜாத செடியை பற்றி பார்க்கலாம். இது எங்கள் வீட்டில் ஒரு 2 வருஷமாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்குன்னு பாருங்கள். ஒரு பூ வச்சுன்னா இது 3 நாளைக்கு இருக்குங்க. செடியிலேயே நிறைய இருக்குங்க. பாருங்கள் ஒரே செடியில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். மொட்டு நிறைய இருக்கும். நல்லா பூக்குங்க. இதை நிறைய முட்டை வச்சுருக்கேங்க. ஆனால் இங்கே வெயிலும் படாதுங்க. ஒரு வாழை மரம் கீழே வச்சுருக்கேங்க. இதை வாழை மரம் கீழே வச்சதுனால வெயில் அவ்வளோ படாது இதுக்கு. இங்கே இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான், வெயில் படாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இருந்தாலும் அவங்களால முடிஞ்சதை அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பாருங்கள் நல்ல அழகுங்க. வாசனை வேறு, நல்ல வாசனையாக இருப்பாங்க இவங்க. ஆனால் பூ வந்து 3 நாள் இருக்குங்க. தேவையானதுக்கு இதை எடுத்துக்கலாம். ஒரு 3 நாளுக்கு அப்புறம் இவங்க ஒரு மஞ்சள் ஷேடு வந்துடும். மஞ்சள் ஷேடு மாதிரி ஆகிடுவாங்க அவங்க. இவங்களுக்கு வந்து மாட்டு சாணம் அது கொஞ்சம் கொடுப்பேங்க நான். அதுக்கப்புறம் வந்து எருக்கம் இலை இருக்குது இல்லைங்களா, அதை பிளேடு வச்சு பொடியாக கட் பண்ணிவிட்டு மண்ணோடு சேர்த்து வச்சுடுவாங்க. மண்ணோடு சேர்த்து வச்சேன்னா அது ஒரு 20 நாட்கள் நல்லா மகிடும். மண்ணோடு சேர்த்து அது பொடியாக கட் பண்ணது சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுவாங்க. வச்சுட்டு ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் இவங்க சூப்பராக வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் 20 நாள் பொறுத்து எடுத்து மண்ணோடு வச்சுடுவாங்க. செடிங்களுக்கு வச்சுடும். அவ்வளோதான். இருக்கையில் மாட்டு சாணம் அவ்வளோதான் கொடுக்குறதுங்க இவங்களுக்கு. இங்கே நான் வந்து தரையில் தான் வச்சுருக்கேங்க. இவங்களை தரையில் வச்சுருக்கேன். இங்கே வெயில் படாது. இருந்தாலும் இவங்க வந்து நல்ல திருப்தியானதை எனக்கு கொடுக்குறாங்க. தரையில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அது பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக்கு பைப் மாதிரி கொடுத்துருக்கேன். அது வழியாக தேவையான லிக்விடு, இப்போ ஃபெர்டிலைசர்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அரிசி பருப்பு கழுவின தண்ணி, மீன் அமிலம் அந்த மாதிரி இருந்தால் இதில் கொடுத்துருவாங்க. நான் இல்லை இந்த வழியாக வேறு வரைக்கும் வச்சுருக்கேன். அது வழியாக கொடுத்துருவேன். வேருக்கு போகிற மாதிரி கொடுத்துருவேன். எப்படியும் இவங்க மாதத்துக்கு எனக்கு பூ கொடுத்துட்டே இருப்பாங்க. நல்ல வாசனையாக இருப்பாங்க இவங்க. கோவிலெலாம் வச்சுருப்பாங்க. ஆக்சிஜன் வேறு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இவங்க. கோவிலெலாம் வச்சுருப்பாங்க இந்த மரம். ஏன்னா கூட்டம் அதிகமாக வர நேரத்தில் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணதுக்கு அங்கே நிறைய கோவிலில் வந்து இந்த மரமாக இதை வச்சு வளர்ப்பாங்க. எனக்கு எப்படியும் கொடுத்துருவாங்க. நிறைய பூ இவங்க கொடுத்துருவாங்க அடிக்கடிக்கு. மழை டைமு, இந்த விண்டர் சீசன்லாம் நல்லா பூப்பாங்க இவங்க. நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க இவங்களுக்கு. என்கிட்ட வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் இருந்தாலும் இவங்க வாட்டுன்னு எனக்கு கொடுத்துன்னு இருக்காங்க. எதுவும் நான் பெருசாக கேர் எடுத்து இவங்களை கவனிக்கிறத இல்லை தான் சொல்லுவேன். நான் தண்ணி மட்டும் கொடுப்பேன். எனக்கு கிடைக்கிறப்ப தான் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுப்பேன். அந்த இவங்களை கவனிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை தான் அதிகப்படி. ஆனால் இருந்தாலும் இவங்க நல்லா எனக்கு கொடுத்துன்னு தான் இருக்காங்க. நீங்களும் வச்சு வளங்க இவங்களை. ரொம்ப வாசனையாக இருப்பாங்க இவங்க. ஒரு ஒன்று பூத்தா கூட இல்லைங்க, 3 நாள் செடியில் அழகாக இருப்பாங்க. 3 நாளுக்கு வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலராக கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ஒயிட்டெல்லாம் இந்த மாதிரி ஆகிடுவாங்க. வச்சு வளங்க. இந்த செடி நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இது வாசனையாக இருக்கும். வாஸ்து செடின்னு சொல்கிறாங்க இது பேர். வீட்டு வாஸ்து தோஷத்தை அடிக்கும்ன்ட்டு சொல்கிறாங்க பாரிஜாத செடி. நல்ல அழகுங்க. ரோஜா மாதிரி நல்ல அழகு இந்த செடி. ஒரு பூ பூத்தாலும் அழகாக இருக்குங்க. இது வச்சு வளங்க. இது நாளைக்கு பூக்கிறதுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க. முட்டை இவங்க நாளைக்கு பூத்துருவாங்க. இவர் ஒரு 4 அடிக்கு பூத்துருவார். எப்படி இருந்தாலும்